ரோட்டு கடை மசாலா பூரி. நல்லா பூரியை நொறுக்கி போட்டு மேல அந்த சுண்டல் குழம்ப ஊத்திட்டு மேல கார்ன், வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா சும்மா சுட சுட சாப்பிடும் போது அப்படி இருக்கும். இனிமே நம்ம இதை சிம்பிளா வீட்ல சூப்பரா ஹெல்தியா செஞ்சு சாப்பிடலாம். இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியா ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன். இப்ப அது கூடவே 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, ஒரு 2 போல உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு போட்டுட்டு ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ஃபுல்லா போனதை ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். பூரி கார்ன்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில கொஞ்சமா சோம்பு போட்டுட்டு நம்ம அரைச்சது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா, 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பட்டாணியில உப்பு போட்டிருக்கோம், அதுவே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான மசாலா பூரி ரெடி. வீடியோ ஸ்டார்டிங்ல பண்ண மாதிரி மசாலா பூரியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.